السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 70 விதமான ரஹ்மத்துகளை அவன் நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய 70 விதமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிக முக்கியமான சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் மிக முக்கியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களும் சிறப்புக்குரிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய அந்த பாக்கியம், அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். வசதி இல்லாதவர்கள் அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களையும் மிகவும் சிறந்த முறையில் நல்ல அமல்களுடன் கழிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஹதீஸே குதுசி, அதாவது அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு விடயம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, மேலும் சூரா ஆல இம்ரானின் கடைசி 2 ஆயத்துக்கள் ஆகியவையை யார் ஓதுகின்றாரோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் தங்குமிடம் அமைப்பேன். எனக்கு மிக நெருக்கமானவர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு இடமளிப்பேன். மேலும் 70 முறை ரஹ்மத்தான பார்வையை கொண்டு பார்ப்பேன். அவனுடைய 70 தேவைகளை நிறைவேற்றி வைப்பேன். பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பேன். மேலும் அவர்களை விட மிகைக்கச் செய்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறுகின்றார்கள். அதாவது அல்லாஹினுடைய 70 ரஹ்மத்தான பார்வைகள் நாம் இந்த விடயங்களை செய்வதன் மூலமாக கிடைக்கின்றது. அதே போன்று நம்முடைய 70 தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாம் ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இதனை ஓத வேண்டும். நாம் இன்று ஃபஜ்ரிலிருந்து இதனை ஆரம்பிப்போம். முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா, அல் குர்ஆனினுடைய முதலாவது சூரா, மிகச்சிறந்த சூரா, ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதன் பின்னால் ஆயத்துல் குர்சி, அல் குர்ஆனினுடைய மிகப்பெரிய சூறாவாகிய சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினது வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم
وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم என்று வரக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் மனனமாக இருக்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமான துஆ தான் இந்த ஆயத்துல் குர்சி. இதனை ஓத வேண்டும். அதன் பின்னால் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய இந்த 2 வசனங்களையும் நாம் ஓத வேண்டும். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம் قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب என்று வரக்கூடிய சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 18வது அத்தியாயம், அதே போன்று 26வது அத்தியாயம், அதே போன்று 27வது அத்தியாயம், இந்த 3 வசனங்களையும் நாம் ஓத வேண்டும். இதனுடைய பொருளை பாருங்கள். நிச்சயமாக தன்னை தவிர வேறு நாயன் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான். நீதத்தை கொண்டு அவன் நிலை பெற்றவனாக இருக்கும் நிலையில் இன்னும் மலக்குகளும் கல்வி ஞானமுடையோரும் சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹும்ம ஆட்சிக்கு அதிபதியே, நீ நாடுகிறவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை கலற்றியும் விடுகிறாய், இன்னும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய். நன்மை தீமை எல்லாம் உன் கைவசமே உள்ளன. நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் சக்தி உள்ளவன். இரவை பகலில் நீ நுழையச் செய்கிறாய், பகலை இரவில் நுழையச் செய்கிறாய். உயிரற்ற இதிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளிப்படுத்துகிறாய், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை நீயே வெளிப்படுத்துகிறாய். மேலும் நீ நாடியவருக்கு கணக்கின்றி வாழ்க்கை வசதிகளை கொடுக்கிறாய் என்று வரக்கூடிய, அதாவது சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 18வது வசனம், அதே போன்று 26வது வசனம், 27வது வசனம், இந்த வசனங்களை தான் ஓத வேண்டும். அதாவது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் சூரத்துல் ஃபாத்திஹா, அதன் பின்னால் ஆயத்துல் குர்சி, அதன் பின்னால் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 18வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம். இந்த வசனங்களை யார் வளமையாக ஓதி வருகிறாரோ 70 விதமான ரஹ்மத்துகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். அதே போன்று அவருடைய 70 விதமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.